ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் ஏகே நடிப்பில் வெளியான மங்காத்தா திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ரீரிலீஸ் ஆன மங்காத்தா திரைப்படம் முதல் நாளில் தமிழகத்தில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றதையும், இதற்கு முன்னாடி விஜய் சார் நடிப்பில் வெளியான கில்லி திரைப்படம் முதல் நாள் வசூலில் ஒரு புதிய சாதனையை படைத்திருந்தது. ஸோ கில்லி திரைப்படத்தோட முதல் நாள் வசூல மங்காத்தா திரைப்படம் முறியடிச்சிருக்கா இல்லை அப்படின்றதான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கில்லி மற்றும் மங்காத்தா இந்த இரண்டு திரைப்படத்தில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, ரீசெண்டாக வெளியான திரைப்படங்கள்லயே 2,80,00,000 வசூல் செய்த சச்சின் திரைப்படம் 4வது இடத்தை பிடிச்சிருக்குது. அதனைத் தொடர்ந்து மூன்றாவதாக 3,10,00,000 கலெக்ஷன் பண்ணி 3வது இடத்தை படையப்பா திரைப்படம் பிடிச்சிருக்குது. இதற்கு அடுத்து 2 இடத்துல யார் இருப்பாங்க அப்படின்றக்கான ஒரு எதிர்பார்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. அதன்படி 4,95,00,000 முதல் நாள்ல வசூல் செய்த ஒரு புதிய சாதனையை கில்லி திரைப்படம் படைத்திருக்குது. கில்லி திரைப்படம் படைத்திருந்தது. அதற்கடுத்து 2வது இடத்துல மங்காத்தா திரைப்படம் இருக்குது. மங்காத்தா திரைப்படம் 3,85,00,000 வரையும் முதல் நாள்ல தமிழகத்தில் வந்து கலெக்ஷன் பண்ணி இருக்குது. இதன் மூலம் கில்லி திரைப்படத்தை மங்காத்தா திரைப்படம் முறியடிக்கல. மங்காத்தா திரைப்படம் முதல் நாள்ல தமிழகத்துல 3,85,00,000, கில்லி திரைப்படம் 4,95,00,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. அடுத்தடுத்து மங்காத்தா திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.